முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, மேச ராசி 12 ராசியில் முதன்மையான ராசியாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு ராசியாகவும் நெருப்பு ராசிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ராசி தான் இந்த மேச ராசி. இந்த மேச ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி அமைச்சிருக்கு, இந்த ஆடி மாதம் இவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, இந்த காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் என்ன, குடும்பம், தொழில், உத்தியோகம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம பார்க்கலாம். மேலுமே உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சூப்பராக இந்த டைமில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது அட்டகாசமாக இருக்க போகுது. அதாவது தனகாரனாகிய குரு, தனகாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறதுனால மேசராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயம் உங்களுக்கு பல மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப திறமை வாய்ந்த ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து முருகன் வழிபாடு செய்யுங்க. இந்த ஜூன் 14ஆம் தேதி ஆணி மாதமானது பிறந்திருக்கு. இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் போது புதன் தன்னோட சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால புதாத்திய யோகமானது உருவாகியிருக்கு. ஸோ செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதமானது துவங்கியிருக்கிறது. மேலுமே குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கிறாங்க. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. ஜூன் 22ஆம் தேதியே புதன் கடகத்தை நோக்கி வந்து குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. 20ஆம் தேதியே செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சகத்துக்கு கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் பத்திர ராஜயோகமானது உருவாக போகிறது. இந்த கிரக அமைப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, பலன்கள், பரிகாரங்கள், இது எல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. அதாவது தனகாரனாகிய குரு, தனாதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறதுனால மேசராசிக்கார அன்பர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சூரியன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பு தாங்க. ராகு பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தை வாரி வழங்கக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கறதுனால வேலைக்கான உத்தரவாதம் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலுமே தடைகள்லாம் விலகுமா அப்படின்னு பார்க்கலாம். நல்ல கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்குமே இருந்து வந்த எதிரிகள் தடம் தெரியாமல் அழிந்து போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். 9 கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது கம்யூனிகேஷனில் இருந்து வந்த தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகும். நிறைய கண் திஷ்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த டைமில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. மேலுமே குருமார்களோட சந்திப்பு கிடைக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பானது உங்களுக்கு ஏற்படும். எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. மேலுமே செல்ஃபோன், லேப்டாப், கேமரா, வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். மேலுமே சுப விரயங்கள் நிறையாவே செய்யலாங்க. உங்களுக்கான தேவைக்காக நீங்கள் செலவு நிறையவே செய்வீங்க. விரய சனி நடந்து கொண்டு இருக்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்களா சுப விரயங்களை செய்வாங்க. இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை என நிறைய நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். இடம் வாங்கக்கூடிய அமைப்புமே இருக்குது. குரு உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வாருங்க. அதாவது பெண் தெய்வத்தோட அருள் கிடைக்கும். துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். நீண்ட நாளாகவே பல பிரச்சனையில் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதாவது கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இது எல்லாமே தீர ஆரம்பிக்கும். புதிதாக ஏதாவது ஒரு தொழில் படிப்பை கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம், புதிய அத்தியாயம் தொடங்கும் யோகமானது உங்களுக்கு இருக்குது. நல்ல ராஜயோகங்கள் வருவதனால இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமை, உங்களுடைய புத்திசாலித்தனம். ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துவது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். மன அழுத்தம், எரிச்சல், கோபம் போன்ற நிலைமைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும்.
அதே நேரத்தில் நம்மளுடைய மேசராசி நேர்கள் பொறுத்த வரைக்குமே பேச்சில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனால வார்த்தைகளில் கோபம் தெரிக்கும். அப்படிங்கிறதுனால பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் பார்த்திங்களா, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பேசுங்க. நம்ம கோபத்தில் என்ன வேணாலும் திட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதே நேரத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோக காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வகையில் தான் இந்த டைம் ஆனது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இறை வழிபாடு இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. மேலுமே இந்த வருடம் பார்த்திங்களா, இந்த பராப வருடம் இந்த ஆணி மாத கிரக நிலைகள் பார்த்திங்களா, உங்களுக்கு மாத தொடக்கத்தில் குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அவரோட சுக்கிரனும் இணைகிறார். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தால் கூட அவரோட பார்வையால் நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இருந்தால் கூட உடல் நலத்தில் மட்டும் சின்ன சின்ன தொல்லைகள் வந்து இருக்கும். மேலுமே புதிய தொழில் தொடங்கவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. இடமாற்றம், வீடு மாற்றம் இதெல்லாமே ஏற்படும். மேலுமே ஆணி 5ஆம் தேதி, அதாவது 19/6/2026 அன்று ரிஷபராசிக்கு செவ்வாய் வருகிறாரு. அதாவது உங்களோட ராசிநாதனான அவர் தனஸ்தானத்துக்கு வருவது நல்ல நேரம்தான். பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாலாபுரமும் இருந்து வந்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உடன் பிறந்தவங்க உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருப்பாங்க. இடம் வாங்குறது, பூமி வாங்குறது பற்றி சிந்திப்பீங்க. தொழிலில் இது வரைக்குமே ஒத்து வராத கூட்டாளிகள் இப்போது நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க. அதே நேரத்தில் மேல் முதலீடு செஞ்சு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி பெருகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே சிம்ம சுக்கிரன், அதாவது கடகராசியில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கிரன் ஆணி 21ஆம் தேதி, அதாவது 5/7/2026 அன்று சிம்மராசிக்கு செல்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் இந்த டைமில் விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட குறைகளை தீர்க்க அதிகம் நீங்கள் போராடி அதில் வெற்றி பெறுவீங்க. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். புகழ்மிக்க ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சனி வக்கரம், அதாவது ஆணி 31ஆம் தேதி 15/7/2026 அன்று மீனராசியில் சனி வக்கரம் பெறுகிறாருங்க. உங்களோட ராசிக்கு 10, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி பகவான். ஸோ தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்ல ஒரு அமைப்பு அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் குருவோட பார்வை சனியின் மீது பதிவதனால அதன் கடுமை குறையும். எனவே தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. வக்கிரம் பெற்றக்கூடிய அந்த சனியோட பார்வை அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். நிம்மதி கிடைக்க குலதெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வத்தோட பிரார்த்தனையும் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது. அதே நேரத்தில் இந்த மேசராசி கண்டிப்பாக முருகன் வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே தீரும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கேன். அதே சமயம் பெற்றோர் வழியில் கொஞ்சம் ஆதரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். கூட்டாளிகளால் ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்காமல் இருக்க அவ்வப்போது கணக்குகளை சரிபார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக தேடி வரலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு கூடுதல் லாபம், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு மேசராசி அன்பர்கள் செய்யுங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பரிகாரங்களையும் நாங்கள் சொல்ல போகிறோம். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு துணிச்சலான ஒரு முயற்சியும் நல்ல ஒரு வெற்றிக்கான ஒரு புதிய கதவை திறக்கும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் நம்பணும். அதே நேரத்தில் மேசராசி அப்படின்னாவே ஒரு நெருப்பு ராசி, ரொம்ப துணிச்சலான ராசி, வீரம் நிறைந்த ராசியாக சொல்லப்படுது. கடந்த கால தோல்விகளை எப்போவுமே நினச்சிக்கிட்டு வருந்திட்டு இருக்காதீங்க. அது உங்களை
எளிமையாக வந்த பாடங்கள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட தன்னம்பிக்கை உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலம். ஸோ அதனால் அதை ஒருபோதுமே உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. என்னால் முடியும் அப்படின்னு செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு முடியும். தாமதமாக கிடைக்கக்கூடிய வெற்றியும் நிரந்தரமான வெற்றியாக நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதே நேரத்தில் எதிர்ப்புகள் அதிகரித்தாதான் உங்களோட முன்னேற்றமும் நெருங்கி விட்டது அப்படின்னு அர்த்தம். கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு பெரிய சாதனைகள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். உழைப்பில் நம்பிக்கை வைங்க. அதற்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உங்களை குறைத்து மதிப்பிடுறவங்களுக்கு உங்களோட செயலால் பதில் கொடுங்க. அவங்களுக்கு வார்த்தைகளால் நீங்கள் பதில் கொடுக்காதீங்க. குடும்பத்தோட ஆதரவும் உங்களோட மன உறுதியும் சேரும்போது எந்த ஒரு தடையுமே நிலைக்காது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகளையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் சரி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய தன்னம்பிக்கை விடாமல் முயற்சி செஞ்சு கொண்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த ஆணி மாதம் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபடுங்க. ஓம் சரவண பவ மந்திரத்தை ஒரு 108 முறை மட்டும் சொல்லுங்களேன். உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேலுமே சிவன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வழிபடலாம். அதே நேரத்தில் சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் அப்படின்னா ரொம்ப இஷ்டமா. உங்களால் முடிஞ்சால் ஏதாவது புளி சாதமோ தயிர் சாதமோ அன்னதானம் செய்யுங்க. ரொம்பவே நல்லது. ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, பென்சில் இந்த மாதிரியான கல்வி உதவிகள் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் பசுமாட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை அல்லது பச்சை தீவனம் கொடுப்பது சிறந்த ஒரு பரிகாரனே சொல்லலாம். இதனால் பல ஜென்ம பாவங்கள் கூட தீருமா. அதே நேரத்தில் வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் அனுமன் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு மன உறுதியையும் தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு கொடுக்கும். கோபத்தை குறைச்சி ரொம்ப பொறுமையோடு செயல்படுவது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு அமையும். பெற்றோர் மற்றும் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் செய்வது நல்ல ஒரு பலன்களை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு தொழில் முன்னேற்றம், புதிய முயற்சிகளில் வாய்ப்பு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகரிக்கும் ஒரு காலகட்டமாக மாற நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள், பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். ஆல்வேஸ் தேங்க்யூ.